பொதுவா நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு பழம் இருக்கு. ஆனா, அது எதுல இருக்குன்னா, ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. அதுக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா, இந்த சேம் பழம் நம்ம உடம்புக்கு என்னென்ன லெவல்ல பெனிஃபிட் கொடுக்கும் தெரியுமா? நான் நெல்லிக்காய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, நெல்லிக்காய வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து, அத என்ன செய்வோம்? ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அப்புறம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வேஸ்ட்ல போட்டுருவோம். நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்றேன். எங்க வீட்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. தினமும் காலையில ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க. நாங்க எல்லாம் இது எதுக்கு சாப்பிடுறீங்க? அதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்போம். ஆனா அவங்களுக்கு 70 வயசு. டாக்டர் கிட்ட போகவே இல்ல. ஹேர் ஸ்ட்ராங்கா இருந்தது. எனர்ஜி ஃபுல்லா இருந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இது ஒரு சாதாரண பழம் இல்லைன்னு. ஆனா இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏசி ரூமு, ஜங்க் ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ். அதனால தான் நம்ம இம்யூனிட்டி வீக்கா இருக்கு. நெல்லிக்காய் என்ன பண்ணும் தெரியுமா? உடம்புக்கு ஒரு சீல்டு மாதிரி ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளா நீங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டு, காஃப் வராது. படிப்படியாகவும் குறையும். சரி, உங்க எல்லார்ட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கா? இப்போ 90% பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஷாம்பை சேஞ்ச் பண்றீங்க, ஆயிலை சேஞ்ச் பண்றீங்க. ஆனா ப்ராப்ளம் இன்சைட்ல இருக்கு. நெல்லிக்காய் என்ன பண்ணுன்னா ரூட்ல இருந்து ஹேரை ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருத்தர் 2 மாசத்துக்கு ஆம்லா ஜூஸ் குடிச்சாங்கன்னா அவங்க ஹேர் ஃபால் நோட்டிஸ்ஃபுல்லாக குறையும். நெக்ஸ்ட், நம்ம எல்லோருக்கும் க்ளோ வேணுமா இல்லையா? ஃபில்டர் இல்லாமல் க்ளோ ஆகணும். நெல்லிக்காய் என்ன பண்ணுன்னா பிளட்டை க்ளீன் பண்ணும், ஸ்கின்னை கிளியர் ஆக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரிவதை நீங்களே பார்ப்பீங்க. சரி, நம்ம இப்போ ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேசுவோம். அதாவது டயபெட்டிஸ். நம்ம வீட்டில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அவங்க ஃபுட்டில் நெல்லிக்காவை இன்க்ளூட் பண்ணுங்கள். இது சுகர் லெவலில் பேலன்ஸ் பண்ண உதவும். சரி, நெக்ஸ்ட் என்னன்னா, வெயிட் குறைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. டயட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 நாள் ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. 3ஆவது நாள் பிரியாணி சாப்பிடுவாங்க. நான் சொல்வது சரிதானே? நெல்லிக்காய் என்ன பண்ணுன்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் வெயிட் கண்ட்ரோல் ஈஸியாக ஆகும். ஸோ உங்கள் டயட்டில் நெல்லிக்காவை இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் சொன்னேனே, நீங்கள் என்ன கேட்பீங்க? எப்படி இதை சாப்பிடணும்னு? சிம்பிளாக சொல்கிறேன். பச்சையாக சாப்பிட்லாம், இல்லைன்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஹனி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பிக்லாக போட்டு சாப்பிட்லாம். எனக்கு பர்சனலாக பிடிச்சது நெல்லிக்காய் ப்ளஸ் ஹனி தான். இப்போ தான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்கே வரோம். அதாவது நம்ம என்ன தவறு பண்ணுறோன்னு. ஃபர்ஸ்ட் ஒன்று அதிகமாக சாப்பிட்றது. செகண்ட் ஒன்று எம்டி ஸ்டொமக் எல்லாருக்கும் சூட் ஆகாது. மிஸ்டேக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கேரண்டியாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். நெல்லிக்காய் மிராக்கிள் இல்லை. ஒரு நாளில் எல்லாம் சேஞ்ச் வராது. சரி, ஒரு சேலஞ்ச் பண்ணலாமா? 7 days சேலஞ்ச். தினமும் ஒரு நெல்லிக்காய். என்ன சேஞ்சுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. 7 நாள் கழிச்சு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னா காஸ்ட்லி சப்ளிமெண்ட் தேவையில்லை, ஃபாரின் ஃபுட்ஸ் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் விஷயங்களே போதும். நெல்லிக்காய் ஒரு ஃப்ரூட் இல்லை, ஒரு ஹேபிட், ஒரு ஹெல்த்தி லைஃப் சீக்ரெட். நெல்லிக்காவின் பெனிஃபிட்டே தெரிஞ்சே நமது ஃபுட்டில் நெல்லிக்காவை ஆட் பண்ணாமல் இத்தனை நாளாக இருந்திருக்கும். ஸோ நெல்லிக்காவை இன்னையிலிருந்தே நமது ஃபுட்டில் ஆட் பண்ணுவோம். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.